நடுநிலைப்பள்ளி கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து இன்றைக்கி நடந்த அந்த உணவில் வந்து பள்ளி விழுந்த நிகழ்வுக்கு சம்மந்தப்பட்ட மாணவர்கள் வந்து 44 மாணவர்கள் வந்து குழந்தைகள் வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த சாப்பிட்டது வந்து உடனடியாக சொல்லப்பட்டதுனால சாப்பிட்றது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் உடனே தகவல் வந்தவுடனே இமீடியட்டாக வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து 5 டாக்டர் அங்கே டிப்ளாய் பண்ணி நர்சிங் டீம் போட்டு சிஓ மூலமாகவும் மற்றபடி எங்களோட ஏசிஸ் மூலமாக வந்து இமீடியட்டாக ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி வச்சு டீன் மூலமாக வந்து 2 அறையில் தங்க வச்சு மாணவர்களை வந்து குழந்தைகளை தங்க வச்சு ப்ரிவென்டிவ் கேர் பார்த்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்லி 100% அப்சர்வேஷன்ஸில் வந்து இந்த 44 பேரில் 43 பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் பேரண்டோட போயிருக்கனால அதையும் அவரையும் கூட்டு வரக்காண்டி இப்போ போயிருக்காங்க. 30 ஆண் 13 பெண் குழந்தைகள் வந்து இங்கே இப்போதைக்கு ரிப்போர்ட் ஆகியிருக்காங்க. எல்லாருமே ஸ்டேபிளாக இருக்காங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 10 டாக்டருக்கு மேலே உள்ளே இருக்காங்க. நர்சிங் டீமே ஒரு 20 பேருக்கு மேலே இருக்காங்க. டீன் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. ஜிஎஸ் சம்மந்தப்பட்ட ஆரம்பம் எல்லாருமே இங்கே இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களோட அப்சர்வேஷன் படி ஒரு டில் 9 o'clock நைட்டு வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம், மினிமம் வச்சிருக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து மாணவர்கள் விருப்பப்பட்டால், பெற்றோர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் வந்து இங்கே இருந்து முழுமையாக குணமடைந்த பிறகு முழுமையாக வந்து சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க வீட்டு திரும்புறதுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. சார், யாருமே வந்துட்டு எல்லாருமே 100% ஸ்டேபிளாக இருக்காங்களா சார்? எனிபடி சீரியஸ் இல்லை? இல்லை, அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்றும் ரிப்போர்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்த 11 பேருங்கிறதுனால அந்த கீழே ஒரு அறையில் வச்சுருந்தோம். பாக்கி அதுக்கப்புறம் வந்து 32 பேர் மேலே அறையில் வச்சுருக்காங்க. அவங்களோட பெற்றோரும் வந்து கூட தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து 100% ஸ்டேபிளாக இருக்காங்க. டாக்டர்ஸ் டீம் வந்து ப்ரிவென்டிவ் கேர் கொடுத்துட்ருக்காங்க. குழந்தைங்க பேனிக் ஆகிருப்பாங்க, அவங்கள ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க? இல்லை, இப்போதைக்கு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு இனிஷியலாக வந்து பேனிக்காக இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து டாக்டர்ஸ் பார்த்து, பேரண்ட்ஸ் பார்த்து, டீச்சர்ஸ் பார்த்தோன்னே அவங்க ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்க. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ அதை பார்த்துட்டு என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம். அப்படியே இமீடியட்டாக வந்து என்கொயரி நடந்துகிட்ருக்கு. விசாரணை முடிவு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், இந்த ஸ்கூல் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து லாட்ரி மார்ட்டின் அவங்களோட ஸ்கூல் அடாப்ட் பண்ண ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா செலவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். அதை வந்து ரீஓப்பன் பண்ணது. உணவு வந்து நம்ம அரசு சார்பாக தான் வழங்குறோம். இங்கே இருக்கக்கூடியது வந்து நம்ம அரசு சார்பாக தான் உணவு வழங்குறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தை ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது சார். கோயம்புத்தூர்லையும் இல்லை, எல்லா பக்கம் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் என்ஷூர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் புது எஸ்ஓபி எதுவும் போட போகிறாங்க? பள்ளி விழுகிறது இல்லை. இப்போ இந்த இன்சிடெண்ட்டாக பேஸ் பண்ணாலும் சரி, இதனால் இது நடக்கக்கூடாது. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ண சொல்லிடுவோம். அது மாதிரி நிகழ்வுகள் எதுவும் நடக்கப்படாத அளவுக்கு முழு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சர்க்குலர்ஸ் கொடுத்தோம். பணியாளரோட கவனக்குறைவாக எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை, அதை நம்ம என்கொயரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி நடந்துங்கிறத என்கொயரி பண்ணிட்டு